ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? கேப்டன் டைகர் கதை ஒரு பக்கம் போயிட்டுருக்கட்டும். நம்ம நடுவில் ஒரு தோற்களோட இன்னொரு கதையை பார்த்துடலாம். வாங்க நேராக கதைக்குள்ளேயே போயிடலாம். ஒரு மோசமான சீதோஷ்ண நிலை, பனிக்காலம் வீசிட்டு இருக்குது, பனி வந்து செஞ்சிட்ருக்குது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் எப்பேற்பட்ட ஒரு அனுபவசாலியாக இருந்தாலுமே கூட அந்த இடத்துல பயணம் பண்ணி போகிறதுங்கிறது ரொம்பவே கஷ்டம். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நம்ம தோற்கள் வந்து குதிரையில் பயணம் பண்ணி போயிட்டுருக்குற அப்படி ஒரு மாதிரி ரொம்ப ஒரு சிரமத்தில். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா எங்கேருந்தோ வந்த 2 ஓநாய் கூட்டம் வந்து தோற்கில் வந்து பார்த்தோன்னே ஒரு மாதிரி வெறியோட கிளம்பி வருது. ஏன்னா அந்த பனியில் வந்து பார்த்தீங்கன்னா சுற்றி எங்கேயும் அதுகளுக்கு உணவு கிடைக்கல போல இருக்குது. இந்த மாதிரி தோற்களையும் குதிரையும் பார்த்தோன்னே ஒரு இற கிடச்சிருச்சு சாப்பிட்றதுக்கு அப்படின்னோடனே ஒரு மாதிரி வெறித்தனமாக வந்து பார்த்தீங்கன்னா ஓநாய் கூட்டம் 2 கூட்டம் இங்கே 2 சைட்லேருந்து தோற்கில் வந்து தாக்குறதுக்காக வருது. சமாளிக்கிறது கஷ்டம்தான் அப்படின்னு தோற்கள் நினச்சிட்டு பக்கத்தில் வந்தோடனே தன்னோட கத்தி எடுத்து ஒரு ஓநாயை வந்து வெட்டி கொண்டுடுறான். திடீர்னு என்னாச்சுன்னு தெரியல. பார்த்தீங்கன்னா மற்ற ஓநாய் கூட்டங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த தோற்கள் வெட்டின அந்த ஓநாயை வந்து ஒரு மாதிரி சாப்பிட ஆரம்பிச்சு. அந்தளவுக்கு பசி வந்து இருக்குது. தன்னோட இனத்தை சேர்ந்த அந்த ஒரு ஓநாயை வந்து சாப்பிட ஆரம்பிச்சிருச்சு. இப்படி வந்து தோற்கள் வந்து எப்பா எப்படியே தப்பிச்சிட்டோம் அப்படிங்கிற மாதிரி நினச்சி ஒரு மாதிரி சந்தோஷமாக இருக்கிற அந்த சமயத்தில் எதிர்க்க வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு ஆழமான பள்ளம் இருக்குது. விழுந்தா அவ்வளோதான், சோழி முடிஞ்சுது. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா குதிரை வந்து அந்த ஒரு பயத்தில் ஒரு வேகமாக போய் அப்படியே அந்த பள்ளத்தை தாண்ட முயற்சி பண்ணுது. தோற்கள் வேண்டாம் அப்படிங்கிறான்னு சொல்கிறான். ஆனால் அந்த குதிரை வந்து அந்த பள்ளத்தை தாண்ட முயற்சி பண்ணுது. ஆனால் முடியல. தோற்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்த பள்ளத்துலேயே கீழே வந்து விழுந்துடுறான். இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தோற்கள் ஒரு மாதிரி கண்ணு முழிக்கிறான். ஏதோ ஒரு சோலை மாதிரி இருக்குது, சோலைவனம் மாதிரி எங்கேயோ பசுமையாக எங்கே பார்த்தாலும் ஒரு மாதிரி பார்க்கவே அந்த காட்சி வந்து அழகாக இருக்குது. 2 பெண்கள் வந்து அங்கே இருக்கிறாங்க. தோற்கள் எந்திரிச்சோடனே ஒரு மாதிரி புலம்புறான். சொர்க்கத்துக்கு இது வந்துட்டோமா இறந்து அப்படிங்கிற மாதிரி என்னமோ உளறான். அங்கே 2 அழகான பெண்கள் வந்து இருக்கிறாங்க. அவங்க இந்த மாதிரி சொல்கிறாங்க, நீ வந்து மேலேருந்து கீழே விழுந்துட்ட, நல்ல வேலை குதிரை மேலே நீ விழுந்ததுனால குதிரை தான் செத்துருச்சே தவிர நீ வந்து சில காயங்களோட எப்படியே தப்பிச்சிட்ட. இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி விழுந்தவங்க எல்லாருமே ஒரு மாதிரி செத்துட்டாங்க, ஆனால் நீ மட்டும் எப்படியே அதிர்ஷ்டசாலி தப்பிச்சிட்டங்கிற மாதிரி அந்த பெண்கள் சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே நாங்கள் பல வருஷங்களாக இருக்கிறோம் அப்படின்னு வந்து அந்த பெண்கள் சொல்கிறாங்க. தோற்கள் வந்து இந்த மாதிரி கேட்குறீங்க, என்ன நடக்குது, நீங்கள் 2 பேர் யார்? நான் வந்து விழுந்து பார்த்தீங்கன்னா ஏதோ 2-3 நாள் ஒரு மாதிரி ஓய்வெளியே தூக்கத்திலே இருந்திருப்போம் போல இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே அது 2 பெண்கள் சிரிச்சுக்கிட்டே சொல்கிறாங்க, 1 வருஷமாக உனக்கு நான் வந்து இந்த மாதிரி சிகிச்சை அளித்து இந்த மாதிரி உன்னை பராமரித்து பார்த்துக்கிட்டு வந்திருக்கோம் அப்படின்னோடனே தோற்கள் ஒரு மாதிரி அதிர்ச்சி அடையிற. அப்படி இங்கே வந்து அந்த சோலைவனமாக இருக்கக்கூடிய அந்த இடத்துல, அதாவது அந்த தோற்கள் விழுந்த அந்த பார்த்திங்களா அந்த பாதாள மாதிரி இருக்கிற அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி அழகாக அந்த இடமெல்லாம் சோலைவனமாக இருக்குது. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல அவன் நேரம் வந்து மெதுவாக தான் போகுமாம். அதனால் அவன் அந்த 2 பெண்கள் வந்து பேசிக்கிறாங்க விளையாட்டா, எனக்கு ஒரு 3 வயசு இருக்கும், என் கூட இருக்க தோழிக்கு ஒரு 400-300 மாதிரி வயசு இருக்கும், எங்கள் கூட இன்னொரு சின்ன பிள்ளை ஒருத்தி இருக்கிறா, அவளும் எங்கள் சகோதரி தான், அவளுக்கு ஒரு 150 வயசு இருக்கும், இந்த மாதிரி தான் எங்களுக்கு இருக்கும், நாங்கள் ரொம்ப வருஷமாக இங்கே இருக்கோம், இங்கே வந்து நேரம் வந்து மெதுவாக தான் போகும், அதனால தான் நாங்கள் வந்து இன்னும் இளமையாக அப்படியே இருக்கணுங்கிற மாதிரி சொல்கிறோம். தோற்கள் ஏதோ பொய் தான் சுலபப்பட்டுன்னு ஒன்றும் புரியாமல் ஒரு மாதிரி இதாக இருக்கிற அப்படி தோற்கள். அதுக்கப்புறம் தோற்கள் எப்படியோ ஒரு மாதிரி சுதாரித்து இதுதான் நிலவரங்கிறது வந்து அவர் வந்து புரிஞ்சுக்கிறாரு. நீ தோற்கள் வந்து இங்கே வந்து விழுந்ததுனால உன்னை வந்து நாங்கள் கல்யாணம் பண்ணிக்க போகிறோம், இங்கே வந்து யாருமே இல்லை, எப்படியும் நீ கிடச்சிட்ட அப்படின்னு நாங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிற மாதிரி அந்த 2 பெண்கள் வந்து பேசிக்கிட்டு இந்த மாதிரி பண்ணுறாங்க. தோற்கள் வந்து இங்கேருந்து எப்படி தப்பிச்சு போகிறது என்ன ஏதுன்னு தெரியாமல் ஒரு மாதிரி ஒரு மூலையில் போய் ஒரு இடத்துல வந்து அப்படியே உட்காந்து ஒரு மாதிரி சிந்தனையில் வந்து அப்படியே அமைதியாக இருக்கிற. அப்படி அது மாதிரி இருக்கிறப்ப வந்து பார்த்திங்கன்னா பக்கத்தில் ஒரு குதிரை செடியில் வந்து யாரோ மறைஞ்சிருக்காங்க. ஒரு குரல் மட்டும் கேட்குது. தோற்கள் இந்த மாதிரி அந்த 2 பெண்கள் சொல்கிறது வந்து கேட்காத, நான் அவங்கள அந்த 2 பெண்களோட சகோதரி, என் பேர் வந்து ஸ்காடியா அப்படின்னு சொல்லி அந்த சின்ன பெண் வந்து சொல்கிறான். அந்த பெண்ணை வந்து அந்த இடத்துல காமிக்கல, அந்த ஒரு மாதிரி மறைவாக வந்து உட்காந்துருக்கிறான். தோற்குள் இந்த மாதிரி கம்யூனிகேட் இருக்கான், இங்கேருந்து தப்பிச்சு வெளியே போகிறதுக்கு வழி இருக்குது, அவங்க வந்து உன்னை இந்த மாதிரி பேசி உன்னை கல்யாணம் பண்ணிக்க போகிறா அப்படின்லாம் சொல்லி உன்னை அடிமைப்படுத்தி வச்சுக்க போகிறாங்க, நம்ம இங்கேருந்து தப்பிச்சு போகிறதா சிறந்த வழி, எனக்கு இப்போ வெளியே போகிறதுக்கு ஒரு வழி தெரியும், ஆனால் உன்ன மாதிரி ஒரு ஆள் வேணும் போகிறதுக்கு அப்படிங்கிற மாதிரி அந்த பெண் வந்து சொல்கிறான். ஸோ நீ காலையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நீர்வீழ்ச்சி மாதிரி ஒரு இடம் இருக்கும், அந்த இடத்துக்கு வந்து சேர்ந்துரு அப்படிங்கிற மாதிரி அந்த சின்ன பெண் சொல்கிறா. தோற்களும் சரின்னு சொல்லி காலையில் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த நாள் அந்த இடத்துக்கும் போயிடுறாங்க. ஒரு அறிவு மாதிரி இருக்குது, ஒரு குகை பதவியாட்டம் உள்ளே போகுது. தோற்களும் அந்த பெண்ணை உள்ள நுழையிறப்ப வந்து பார்த்திங்கன்னா அந்த 2 பெண்கள் அந்த சமயத்தில் வந்துடுறாங்க. நில்லுங்க, எங்கே போகிறீங்க, இப்போ எங்கேயாவது ஆபத்தில் மாட்டிக்காதீங்க, பிரச்சனையில் மாட்டிக்காதீங்கன்னு சொல்லி பின்னாடியே வராங்க. இவங்க எப்படியும் அந்த குகைக்குள்ளே போய் ஒரு பெரிய பாறையாட்டம் இருக்குது, அதை வந்து தள்ளி அந்த குகையை வந்து அப்போதைக்கு வந்து மூடிடுறாங்க.
இந்த மாதிரி மூடிட்டு தோற்களும் அந்த சின்ன பெண் ஸ்காடியாவும் இந்த மாதிரி உள்ளே போகிறாங்க. அந்த ஸ்காடியாங்கிற அந்த பெண் கிட்ட ஒரு பூனை வந்து வச்சுருக்க செல்லப்பிராணியாக வளர்த்திட்டு இருக்கு. அந்த பூனை வந்து கூட வச்சுருக்கு. அந்த மாதிரி போயிட்டுருக்குறாங்க. போனோடனே வந்து பார்த்திங்கன்னா ஏதோ நீருற்று மாதிரி ரொம்ப ஒரு சூடான தண்ணியாட்டு இருக்குது. ஏன்னா இவங்க வந்து பூமிக்கு அடியில் தானே இருக்கிறாங்க. பார்த்திங்கன்னா அதனால் அந்த தண்ணியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூடாக இருக்குது. ஒரு மாதிரி மேலே பார்த்திங்கன்னா மேகம் மாதிரியான அமைப்புகள்லாம் இருக்குது. வெப்ப மேகங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க, ஒரு நீரூற்று மாதிரி. அந்த இடத்த எப்படியா கவனமாக வந்து கடந்து ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு வராங்க. வந்து பார்த்திங்கன்னா ஒரு குகை பாதையான குகை மாதிரி ஒரு அமைப்பு இருக்குது. செங்குத்தாக இருக்குது. ஒரே பனிப்பாறைகளால் பார்த்திங்கன்னா சூழ்ந்துருக்குது. இது இருக்கிறதுலே இதான் ரொம்ப ஒரு மாதிரி கஷ்டமான ஒரு இது. மேலே ஏறிட்டோம்னா ஓரளவுக்கு எப்படியும் தப்பிச்சிடலாம் அப்படின்னு வந்து அந்த ஸ்காடியா பெண் வந்து சொல்கிறான். தோற்கள் வந்து எப்படியா கஷ்டப்பட்டு மேலே ஏறி போயிடுறான். அந்த செங்குத்தான அந்த குகை பாதையோட ஒரு அமைப்பில் வந்து மேலே ஏறி அப்படியே மேலே போனதுக்கப்புறம் ஒரு கயிறு வச்சுருக்கான். கயிறை வந்து கட்டி ஸ்காடியாவுக்கு போகிறதுனால ஸ்காடியா அந்த கயிறை பிடிச்சிட்டு அப்படியே அவளும் மேலே வந்துடுறான். ஸோ இந்த மாதிரி அந்த ஆபத்தான அந்த ஒரு விஷயத்தையும் கடந்து மேலே வந்துடுறாங்க. வந்ததுக்கப்புறம் இதுக்கப்புறமும் ஒரு பிரச்சனை இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு புதிர் பிரதேசம் மாதிரி குகை பாதைகளாட்டம் நிறையா இருக்கும். அங்கே உள்ளே போய் மாட்டிக்கிட்டோம்னா அவ்வளோதான். ஆனால் எப்படியாவது வெளியே போய் ஆகணும். அப்படி இதை விட்டு நமக்கு வேறு வழி இல்லைங்கிற மாதிரி அந்த பெண் சொல்கிறா. ஸ்காடியா சின்ன பொண்ணு தான் பார்த்தீங்கன்னா. இந்த மாதிரி போகிறாங்க. உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா அந்த பெண் சொல்கிற பயந்துடுறா. ஒரு மாதிரி எப்படியாவது இங்கே வெளியே கூப்பிட்டு போய் தோற்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அப்போ எப்படியாவது தோற்கள் வந்து ஒரு மாதிரி தைரியம் சொல்லி அந்த பெண்ணை ஒரு மாதிரி சமாதானப்படுத்தி ஒரு ஐடியா பண்ணுறாப்படி. அந்த பெண் ஒரு பூனையை வச்சுருந்தா பார்த்தீங்களா. அந்த பூனையை வந்து ஒரு சின்ன பனிக்கட்டியாட்டம் எடுத்து ஒரு மாதிரி கூர்மையாக இருக்கும் பார்த்தீங்களா. அதை எடுத்து வந்து அந்த பூனையை வந்து ஒரு மாதிரி உடம்புல வந்து கீறிடுவாங்க. ரத்தமெல்லாம் கொட்டுது அந்த பூனையிலேருந்து. ஏன் இப்படி பண்ண என் செல்லப்பிராணி அந்த மாதிரி ஒரு மாதிரி கோவமாக வந்து ஸ்காடியா கேட்குறப்ப தோற்கள் வந்து ஒரு விளக்கம் கொடுக்குறான். என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி செல்லப்பிராணிகளை வந்து உடனே காயம் பட்டுச்சுன்னா உடனே வந்து வெளியேறதுக்கு வந்து வழி தேடும். அதோட உள்ளுணர்வு வந்து சொல்லும். உடனே தப்பி வெளியேறதுக்கு ஏதாவது வழியை வந்து தேடு அப்படிங்கிற மாதிரி. அதே மாதிரி காயம் பட்டோடனே அந்த பூனை வந்து ஒரு மாதிரி வேகமாக வந்து போயிடுது. ஏதோ வழி தேடி போயிடுது உள்ளுணர்வு சொல்கிறதப்படி. அதே மாதிரி இவங்க வந்து அந்த ரத்தம் வந்து சொட்ட அப்படியே ஒரு மாதிரி காலாடி தடமாட்டே இருக்குது. அதை அப்படியே பின்பற்றி கஷ்டப்பட்டு அப்படியே போகிறாங்க. போனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெளியும் வந்துடுறாங்க. ஒரு மாதிரி அந்த புதிர் சுட்டு வெளியே வந்துடுறாங்க. அதை கடந்து அப்படியே வெளியே வந்துடுறாங்க. அவங்க மேல் பரப்புக்கு பூமி அவங்களோட இடத்துக்கும் வந்துடுறாங்க. பார்த்திங்கன்னா அந்த அதெல்லாம் பாதை விட்டு அப்படியே வெளியே வந்துடுறாங்க. ஓகேங்களா. அப்போ தான் ஒரு மாதிரி சந்தோஷமாக நிம்மதியாக இருக்குது. ஆனால் அந்த பூனை வந்து எங்கே போச்சுன்னே தெரில. தோற்கள் சொல்கிறான், அது எப்படி வந்துடும் காலையில், நீ கவலைப்படாமல் வந்து இப்போதைக்கு தூங்குன்னு சொல்லி நைட் ஆயிடுது. இந்த மாதிரி தூங்கி காலையில் எந்திரிக்கிறாங்க. பார்த்திங்கன்னா காலையில் தோற்கள் வந்து இருக்கிறான். அவனுக்கு வந்து பார்த்திங்கன்னா திடீர்னு தாடியும் மீசையெல்லாம் ரொம்ப அதிகமாக வளர்ந்துருது. ஏன்னே தெரில. பக்கத்தில் ஸ்காடியா படுத்துருந்தா. ஸ்காடியா எழுந்துரு விடிஞ்சிருச்சுன்னு சொல்லி தோற்கள் எழுப்புறான். பார்த்திங்கன்னா ஸ்காடியா வந்து அப்படியே ஒரு அழுகிய ஒரு பிணம் மாதிரி கிடக்கிறான். பார்த்திங்கன்னா தோற்களுக்கு அப்படியே அதிர்ச்சி ஆயிடுச்சு. அந்த பாதாளத்தில் இருக்கக்கூடிய அந்த 2 பெண்கள் சொன்னது உண்மைதான் அப்படின்னு வந்து தோற்கள் அப்போ தான் நம்புகிறான். கிட்டத்தட்ட சின்ன பெண்ணாக இருந்தாலுமே அவளுக்கு வந்து ஒரு 150 வயசு இருக்கும். இவன் வந்து நேரம் வந்து அங்கே மெதுவாக தான் போகுது. இவங்க வந்து மேலே பூமிக்கு வந்ததுனாலே எல்லாமே இயல்பானதுனால வந்து பார்த்திங்கன்னா வயசு வந்து அதிகமானதுனால அந்த இடத்துல அவள் வந்து செத்து போயிடுறான். ஒரு மாதிரி அழுகி பண்ண மாதிரி அந்த இடத்துல காணப்பட்டுக்கிறான். தோற்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு மாதிரி வயசாகி ரொம்ப வயசாகல. அவன் வந்து கொஞ்ச நேரம் தானே இருந்தான். தோற்கள் ரொம்ப ஒரு மாதிரி கிட்டத்தட்ட ஒரு வயசான மாதிரி தாடி மீசில் கொஞ்சம் ஒரு மாதிரி வளர்ந்துருது வைங்களேன். அந்த 2 பெண்கள் கடைசி வரைக்கும் அங்கேயே தான் இருக்காங்க. நீங்கள் என்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு பார்த்தீங்க. நீங்கள் கடைசி ஒரு மணாளன் வர வரைக்கும் இப்படியே காத்துக்கிட்டே இருங்க. இப்போதைக்கு நான் உங்களுக்கு குட் பை சொல்லிட்டு போயிடுறேன் அப்படின்னு தோற்கள் வந்து சொல்லிவிட்டு அந்த ஸ்காடியை ஒரு மாதிரி புதைச்சிட்டு கற்கள்லாம் வச்சுட்டு என்னை நீ வந்து வெளியே வர்றதுக்கு ரொம்ப துடியாக துடிச்சு அந்த உலகத்தை பார்க்குறக்கு, அதுக்காக உன் உயிரியை வந்து நீ இழக்க துணிஞ்சிட்ட அப்படின்னு சொல்லிட்டு குட்பா என் தேவதே அப்படின்னு சொல்லிட்டு தோற்கள் வந்து அங்கே அந்த இடத்த விட்டு போராட்டி. ஸோ இதோட வந்து பார்த்திங்கன்னா கதை முடியுது. ஸோ அடுத்த கதையில் கேப்டன் டைகரோட செகண்ட் பார்ட் வந்து நம்ம பார்க்கலாம். அது வரைக்கும் நன்றி நண்பர்களே.